இது என்ன வித்தியாசமான கனவா இருக்கா? ஹட்டியான், முடிஞ்ச வரைக்கும் உன்னோட ரொமான்டிக் பர்சனாலிட்டிய நீ தனியாவே என்கிட்ட காட்டு, சரியா? அப்புறம் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். உன்னுடைய சிலாய். ஐயோ, அப்படின்னா அது கனவு இல்லையா? இன்னைக்கு நாம விளையாட போறது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கிற கேம், தி குவீன்ஸ் ட்ரெஷர் ஹண்ட். நாலு பசங்களும் இப்போ எங்க போயிட்டாங்கன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அவங்க புதையலை கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அவங்கள கண்டுபிடிக்கணும். உங்க கம்பெனில நிறைய டீம் பில்டிங் கேம்ஸ் இருக்கு. டேங்க் மாதிரி ஒருத்தங்க இருக்கும் போது நம்மளால எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் சொல்லுங்க? மிஸ்டியான், இதோ இதான் உங்களோட க்ளூ. இது ரொம்ப யூனிக். சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிருங்க. மிஸ்டர் வென், லியோ ப்ரப்போசலை மறுபடியும் வேண்டான்ட்டாரு. ஓவரா பண்ணிட்டு இருக்கான். மிஸ்டர் வென், ஷாங்ஷிங்ல நம்மளோட பொசிஷனே இருக்காதுன்னு தோணுது. இல்ல, நான் இதை பாத்துக்கிறேன். கெவின், நான் சொல்றத கவனமா கேளு. சிஇஓ எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அழைப்பு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நாம எலெக்ஷன்ல கலந்துக்கிறது நல்லது. நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹாய். நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் வெயில்னா ரொம்ப பிடிக்குமே. இந்த மாதிரி கேம்ஸ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. அது எப்படின்னா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கு இல்ல? வேணா நீ இங்கே இரு, நான் போகிறேன். என்ன நீ ஜவ் ஜவ், நீ போகக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருந்தாலும் என்ன இப்போ? உனக்கு தான் பிடிக்கலல்ல, எதுக்கு கேட்குற? உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது? உனக்கு புரியல? அது மட்டும் இல்ல, என் பர்த்டே அன்னைக்கு என்ன சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. உனக்கு என்ன பிடிக்குன்ற விஷயம் முன்னாடியே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உன்னை விட்டு தள்ளி இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை பற்றி நான் யோசித்தேன். அப்பதான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீ என் கூட இருக்கும்போதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னால் உன்னை விட்டு எப்பவும் போக முடியாது. ஆனால் நீ என்ன தனியாக விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டேன். நீ இதை சொல்லணும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா இனிமே நாம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம், சரியா? ஒருத்தர் நல்லா பார்த்துக்கலாம். இந்த பிரேஸ்லெட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கையெல்லாம் பிடிக்காது. ஏன் பிடிக்க கூடாது? ஓடாத, நில்லு. ஏய், ஓடாத.
என்னையும் டியானையும் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ. என் பேரு ரோஸுங்கிறதுனால தான் டைட்டானிக் மூவி டிக்கெட்டை கொடுத்துருக்காரா? ரோஸ், அது விஷயம் என்னன்னா இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பாசமா எல்லாரும் என்ன ஜாக்குன்னு கூப்பிடுவாங்க. இல்ல இல்ல, பேர் ஒத்து போறது எதிர்பாராத விஷயம். அதனால நம்ம கப்பல் ஆக மாட்டோம். ஒரு நாள் டியான் அப்படிங்கிற பொண்ணு என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தா. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கைக்கான அர்த்தமாக இருப்பான்னு. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பிடிக்கும் போது நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுவேன்னு நினைச்சேன். அப்போல இருந்தே எனக்கு ஒரு மாயசக்தி கிடைச்ச மாதிரியே தோணுச்சு. இது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு மட்டும்தான் காரணம். ஸோ இந்த டெசர்ட்டை என்னோட கையால் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அவளுக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. இதில் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. வாவ், இந்த ஹாட் ஏர் பலூன் ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றவங்களுடைய பார்வையில் நான் எப்பயுமே நல்ல முடிவுகள் எடுக்கிறவனா தான் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே ரெட் ஃபோபியான்னு ஒன்று இருந்துச்சு. அதனால எங்கே என் கண்ட்ரோல் நான் இழந்துருவணும்னு பயந்தேன். ஆனால் இந்த பொண்ணை நான் அப்படியே மாற்றிட்டா. இப்போ நான் முன்ன விட ரொம்ப பெட்டராக இருக்கேன். ஒரு நல்ல பர்சனாக ஆகிறேன். மற்றவங்க என்ன பாராட்டக்கூடியவனாகவும் இருக்கேன். அட்டியான், ஒரு ஹாட் ஏர் பலூன் டேட்டுக்கு நீ என் கூட வருவியா? அட்டியான், நான் சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கிட்ட இருந்து தள்ளிதான் இருந்திருக்கேன். என்னை யாருக்கிட்டையும் எனக்கு பெருசா பழக்க தோணல. ஆனா உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் இப்ப மாறுறதுக்கு கத்துக்கிட்டேன். இப்ப உன்னாலதான் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிஜமாவே உன்னை மனசார ரொம்ப காதலிக்கிறேன். நான் இது வரைக்கும் செஞ்ச தப்புக்காக தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. அண்ட் என்னோட வாழ்க்கையில திரும்பவும் வந்துரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணு சமாளிக்கிறது கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃபீலிங்ஸை பத்தி எனக்கே தெரியாம இருக்கும்போது நீ என்னை ரொம்ப காதலிச்சிருக்க. இவ்வளோ காதலிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட்டியான், இனிமேல இருந்து நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட். என்னோட வாழ்நாள் முழுக்க நான் உன்னை காதலிப்பேன். நானும் உன்னை எப்பவுமே காதலிப்பேன். ஐ லவ் யூ. என்னைக்கும் இனி வரக்கூடிய வருங்காலத்துல எப்பவும் நாம இதே மாதிரி ஒன்னாவே தான் இருப்போம். லியோ, யார் நீ? எதுக்காக அவர் அடிக்கிற? ஷிலாய், ஷிலாய், யாராவது உதவி பண்ணுங்க. யார் நீ? போலீஸ் கூப்பிடுங்க. ஷிலாய், ஷிலாய்.
ஷிலாய், என்னாச்சு? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. வேலையில தான் எப்பவும் பிஸியா இருந்திருக்க. உன் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்பா எழுந்துறீங்க. அப்பா தயவு செஞ்சு எழுந்துறீங்கப்பா. எழுந்துரு, ப்ளீஸ் எழுந்துரு. உன் தைரியத்தை இழக்காத, எழுந்துரு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. ரத்தம் நிறைய இங்க ரத்தம் இருக்கு. ரத்தம். பயமா இருக்கும்போது இப்படி நெத்தியில கிஸ் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு அம்மா சொன்னாங்க. ஷிலாய், எழுந்துரு. இப்ப எப்படி இருக்க? இப்பவும் தலைவலிக்குதா? 2 நாளா நீ மயக்கமா இருந்திருக்க. உன்னால என்ன பார்க்க முடியுதா? அடியான், நீ சின்ன வயசுல ஒரு சின்ன பையனை கார் ஆக்சிடென்ட்ல இருந்து நீ காப்பாத்திருக்கியா? அது என்ன ஆச்சுன்னா, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நான் பார்த்தேன். அதில் ஒரு சின்ன பையன் இருந்தான், காரில் மாட்டிட்டு இருந்தான். நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் கூடவே இருந்தான். ஏன், என்னாச்சு? நான் எப்படி குணமானன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்த அந்த சின்ன பையன் நான் தான். அப்போ என்ன நீ காப்பாத்தினதால தான் இது எல்லாமே நடக்குது. நீ இப்போ திரும்ப வந்ததுனால நான் இப்போ பெட்டரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட எல்லா கேள்விக்கும், எல்லா குழப்பத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. என்னோட குட்டி பையன், நீ எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. என்னை தீல கிஸ் பண்ணதுக்கும் சரி. என்னோட குட்டி பொண்ணு. டாக்டர், இப்போ மிஸ்டர் லியூ எப்படி இருக்காரு? பேஷண்ட்டோட தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. கொஞ்சம் ஷாக்கில் இருக்காரு. மற்றபடி எல்லாமே நார்மல் தான். கொஞ்சம் நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும். சீக்கிரமாகவே குணமாயிடுவார். அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் இருக்கு. அவருக்கு இந்த தடவை ரெட் ஃபோபியா வரல. அது அவரை விட்டு போயிடுச்சு. நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கப்புறம் ரெட் கலரால அவருக்கு ஆபத்து இல்லை. அப்போ நான் இப்போவே மிஸ்டர் லியோடைய எல்லா சன்கிளாஸஸையும் தூக்கி போடுறேன். மிஸ்டர் லியூ, உங்களை அட்டாக் பண்ணது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்களா? நான் அவனை சரியா பார்க்கல. ஆனா அந்த இடத்துக்கு என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஸோ இது எதுவுமே சடனாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. யாரோ இதை பிளான் பண்ணியிருக்காங்க. பிளானா? என்ன சொல்ற? யார் பண்ணிருப்பா? இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லை. இங்கே பார் டேங்க், என்னங்கிறத எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? மிஸ்டர் லியூ, உங்கள் ஹெல்த்தை விட வேற எந்த வேலையும் முக்கியமே இல்லை. கரெக்டாக சொன்ன. முதல்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வேலையை பற்றி கவலைப்படாத. டேங்கும் வைஸ் பிரசிடென்ட்டும் பார்த்துப்பாங்க. இல்லை, நான் அதுக்காக சொல்லலை. நான் ரிட்டையர் ஆக போகிறேன். என்ன? ரிட்டையரா? ரிட்டையரா? இந்த இடம் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கு. இந்த இடத்துல இருக்க எல்லாமே தேவைக்கு ரொம்ப அதிகமாக மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? அதாவது எல்லா ஃபேன்சி ட்ரீம்ஸும் எப்பயுமே நமக்கு துணையாலாம் இருக்காது. அட்டியான், நான் ஷாங்க்ரிலா மாதிரியான இடத்துக்கு போக விரும்புகிறேன். அங்கே நான் உன் கூட என்னுடைய மீதி வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு விரும்புகிறேன். உனக்கு அடிபட்டதுல இருந்து உலகத்து மேல இருக்கிற ஈர்ப்பு உன்னை விட்டு போயிடுச்சா? மிஸ்டர் லியூ, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன். பேப்பர் ரெடியானதும் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். அதெல்லாம் தேவையில்லை. பேப்பரை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஜாவ் ஜாவ் கிட்ட ஒப்படைச்சிடு. ஏன்னா எப்படி இன்னும் 2 வாரத்தில்
என்னோட கரண்ட் டேர்ம் தான் முடிய போகுதுல்ல, அதுக்கப்புறம் நான் ஜாவ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஷியான் குரூப்ல என்னோட பொசிஷன்ல அவன் தான் இருக்கணும். இங்க பாரு லியோ, உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. பரவாயில்ல அங்கிள், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கியா? அப்படின்னா இவன் உன்னோட இடத்துல இருக்கணும்னு எதுக்காக நீ சொன்ன? ஏன்னா நான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரே நிமிஷத்துல இழந்திருப்போம். ஸோ போலியான வெல்த்தை விட நம்ம நேசிக்கிற ஒருத்தர் கூட சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கையில முக்கியமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் வேலையை மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. என்னால தனியா மொத்த பிசினஸையும் எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. இவனை பாத்தியா? இவனுக்கு அறிவே இல்ல. இவனால எல்லா பொறுப்பையும் பாத்துக்க முடியாது. அப்பா, நான் ஒன்னும் பொறுப்பில்லாதவ இல்ல. மிஸ்டர் வென்க்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவர்கிட்ட கேளுங்க. மிஸ்டர் வென்னா? என் அப்பா உன்கிட்ட பேசினாரா? ஜாவ் நீ என்ன பேசிட்டு இருக்க? ஒருத்தர் புகழ்ந்துட்டாருன்னு நீ பறக்கறியா? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால என்னோட கரியரை பார்த்துக்க முடியும். யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. அங்கிள், இவனால ஏதோ பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு இவனுக்கு தெரியும். மத்தவங்க இவனை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு இவனுக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க 2 பேரும் ஒரு முறை இவனை நம்புங்க. இவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவான். எனக்கு இவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஜாவ் இங்க பாரு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கல, அதுவே சந்தோஷமா இருக்கு. என்னோட பாய் ஃப்ரெண்டை எப்படி நான் சப்போர்ட் பண்ணாம இருப்பேன்? ஆனாலும் சொல்றேன், லியோ உன்னை கம்பெனியை டேக் ஓவர் பண்ண சொன்னான்னா டாட், ஆக்சுவலி நான் ரொம்பலாம் பயப்படாத. உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ரிலேஷன்ஷிப்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்ப ஆஃபீஸ்க்கு திரும்பி போய் ஆகணும். என்ன யோசிக்கிற? அவன் போயிட்டான். வென்ஷியான், லியூ தன்னோட கம்பெனிய ஜவ் கிட்ட ஒப்படைக்க போறான்னு இப்பதானே நீ சொன்ன? அவன் தெளிவானதுல இருந்தே இப்படிதான் ஏதோ பேசிட்டு இருக்கான். அவன் இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஒருவேளை அவனுக்கு அடிபட்டதால இப்படி பண்ணலாம். ஃபைனலி நான் லியூவை மீட் பண்ணி இதை பத்தி பேசி ஆகணும். டாக்டர் லீ, ஷிலாய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தரால இப்படி சும்மா எப்படி உட்கார முடியும்? ஏதோ சரியில்லைன்னு உங்களுக்கு தோணல? ஆக்சுவலி என்னன்னா, மரணத்தோட சண்டை போட்டுட்டு நாம திரும்பி வரும்போது சில பேரோட யோசனை இப்படி கண் முழிச்சதுக்கு அப்புறம் மாறலாம். அவங்க உலகத்தை பார்க்குற கண்ணோட்டம் ஃபுல்லா மாறிடும். அவங்க ஷிலாய் மாதிரி தன்னோட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பூ பூக்குதுன்னா அது சீக்கிரமே வாசனையை கொடுத்துட்டு அப்புறம் வாடி போயிடும். இது எல்லாமே இயற்கை தான். எல்லாமே தானா நடக்கும். இவன் இடத்த மாத்திடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவன் குணமாகலாம்ல. மிஸ்டர் லியூ, பாரிஸ், வெனிஸ், மால்தீவ்ஸ் எங்க போகணும்னு சொன்னாலும் நான் உடனே அரேஞ்ச் பண்ணி தரேன். நிம்மதி கிடைக்கிற ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு விரும்புறேன். 2 வேளை சாப்பாடு, அதுக்கப்புறம் என்னன்னா கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு இடம். அப்படியா? அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு தனியா இருக்க ஆசைப்படுறியா? தனியா இருக்கணும்னு இல்ல, அட்டியன் தான் கூட இருப்பால. என்னோட வீடு ஒரு சின்ன மலையில தான் இருக்கு. அங்க அமைதியா தான் இருக்கும். எந்த தொந்தரவும் இருக்காது. மாளிகையிலேயே இருந்து பழகிட்ட ஒருத்தரால மலையில எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு வேணும். அந்த இடம் எனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அங்க எப்பயுமே எனக்கு சந்தோஷம் இருக்கும். அதோட நான் அட்டியான் கூட என்னோட 100 வருஷ வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ போறேன். என்ன இவர் இப்படி வித்தியாசமா பேசுறாரு?
நீங்க என்ன பார்க்கறதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். கம்பெனியோட வேரா நீ தான் இருக்க. மொத்த போர்டும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்களாமே. நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் அவங்க கிட்ட இந்த விஷயத்த தயவு செய்து நீங்களே சொல்லிடுங்க. சரி லியோ, வென்ஷியான் என்கிட்ட சொன்னா உன்னுடைய கம்பெனியை ஜவுசவ் நடத்தணும்னு நீ நினைக்கிறியா? ஆமா, உங்களுக்கே தெரியும்ல, பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்னும் 2 வாரத்தில் வரப்போகுது. நான் அதுக்கு முன்னாடி லீவ் எடுத்துக்குவேன். அதனால இப்போ இருந்தே அவன் பொறுப்பெடுத்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? சவுசோவை விட ரொம்ப திறமையான எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு நடந்த இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே எனக்கு இப்போ மாறிடுச்சு. நான் மயக்கத்தில் இருக்கும்போது என் அப்பா என்கிட்ட ஒன்று சொன்னார். அவரால் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அதை நினச்சி தான் அப்பா அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால அதே தப்ப நான் செய்யறதுக்கு விரும்பலை. லியோ, நீ அவசரப்படாத. மிஸ்டர் வென், நீங்கள் இதுக்கும் பயப்படாதீங்க. நான் என்னதான் இந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தாலும் இந்த கம்பெனியோட மெயின் ஷேர் ஹோல்டர் நான் தான். தேவைப்படும் போது நான் திரும்ப வந்துடுவேன். அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஜாவ் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுமா. ஹலோ அப்பா. ஹலோ. நான் இப்போ லீவ்ல இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்ப்பா. உன் சித்தப்பாவும் நானும் வெளியே போறோம்மா. போயிட்டு வர 10 நாள் ஆகும். நீ அங்க நிம்மதியா இரு, சரியா? அப்படியா? நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். நம்ம கடையை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ வரல, நீ பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். மிஸ்டர் லியோ, நீங்க நிஜமாவே என்ன மாதிரி பொறுப்பா இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு போறீங்களா? ஆமாம், நீ இப்போ என்ன உளறிக்கிட்டு இருக்க டேங்? ஒரு அசிஸ்டண்ட்டை எப்பயுமே மாற்ற முடியாது. ஸோ என்ன ஆனாலும் நீ தான் இந்த கம்பெனியோடைய பில்லர். அது உனக்கு சந்தோஷமா இல்லை? சந்தோஷமா தான் இருக்கு. முதல்ல உங்க அங்கிளை அசிஸ்ட் பண்ணேன், அப்புறம் உங்களை அசிஸ்ட் பண்ணேன், இப்போ உங்களோட கசினை பண்ண போறேன். அப்பனா சரி, நீ உன்னை கவனமாக பார்த்துக்க, கம்பெனியவும் பார்த்துக்க. என்னோட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னை பார்க்க வருவேன். உன்னோட கவுன்சிலிங்கில் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் ஃபீஸில் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இல்லை, நான் இப்போ நோயாளி இல்லை. மிஸ்டியான், இவன் இன்னும் குணமாகல, தனியாக விட்டுறாதீங்க. கண்டிப்பா. ஷிலாய், என் வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல்ல? இந்த மாதிரி ஒரு இடத்த தான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கப்புறம் நான் இங்கே நிம்மதியாக வாழலாம்னு தோணுது. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? நீ எப்பவுமே என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்னால எதையும் வாங்க முடியும்னு சொல்லிட்டே இருப்பல்ல. ஆனா நீ 2 நாள்ல ரொம்ப மாறிட்ட. நேரம் எல்லாத்தையும் மாத்திரும் செல்லம். நீ தானே என்கிட்ட சொன்ன நமக்கு நடுவில் நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஆனா இப்ப நமக்கு நடுவில் யாருமே இல்லை. இப்போ உனக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சுல? நீ வளர்ந்த இந்த இடத்துல தங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நம்ம கல்யாணமா முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே, இந்த இடம் ரொம்ப அமைதியா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். வைஸ் பிரசிடென்ட் உன்னை தோக்கடிச்சிட்டாரா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. விஷிங் வெல்லோட ஆமையா அவன் இருக்கக்கூடாதுன்னு நீ நினைச்ச. ஷாவ் கிட்ட நம்ம கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ப்ரோ, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போலாம்? நான் இன்னும் முழுசா தயாராகலன்னு தெரியும்ல. எனக்கு மேல முழு நம்பிக்கை இருக்கு. வென்ஷியன் என்கிட்ட சொன்னதை பத்தி நான் நல்லாவே யோசிச்சு பார்த்தேன். நீ ரொம்பவே திறமையானவன் தான். ஆனா இது வரைக்கும் உன்னோட திறமைகள் என்னால தான் மறைஞ்சு இருந்தது. ஒரு வேளை உனக்கு ஏதாவது புரியலன்னா நம்ம டேங்க் கிட்ட நீ கேட்டுக்க. ஏன்னா இந்த கம்பெனில ரொம்ப நம்பிக்கையானவன் அவன் மட்டும்தான். ஆனா நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இது கிட்னி டீடாக்ஸ்க்கான நேரம். அதனால வீட்டுக்கு போய் நல்ல ரெஸ்ட் எடு. என்ன டீடாக்ஸா? நான் லியோ கிட்டயா பேசிட்டு இருந்தேன்.
இவன் என்ன தத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? ஷிலாய், உன்னோட பெட் ரெடியா இருக்கு. ஆட்டியான், நான் 12 ஹவர்ஸோட புது ரொட்டீனை இப்போ ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ தான் அந்த ரொட்டீனில் பாதி முடிஞ்சிருக்கு. அதனால இப்போ வாக்கிங் பண்ண டைம். ஸோ கொஞ்ச நேரம் நீ என் கூட நடக்கிறியா? ம், வேண்டாம். நாள் முழுக்க டிராவல் பண்ணி களைச்சு போயிட்டேன். நீ வேணும்னா வாக் பண்ணிட்டு வந்து தூங்கிடு. உனக்கு ஓகேனா வாக்குக்கு பதிலாக நம்ம வேற விஷயம் கூட பண்ணலாம். அதெல்லாம் வேண்டாம். நீ வாக் பண்ணிட்டு வா, அதுவே போதும். வேணாம், இப்பவும் நீ டயட்ல தான் இருக்க. மிஸ் ரோஸ், இன்னைக்கு நீ சரியா சாப்பிடல. அதனால உனக்காக நான் ஹெல்தியான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இது ஹெல்தியான சாப்பாடு. இம்யூனிட்டி அதிகமாக்கும், வெயிட் அதிகமாகாது. நிஜமாவா? இதனால வெயிட் போடாது அப்படின்னா நான் தினமும் இதை சாப்பிடுறேன். எனக்கு ஒரு கிளாஸ்மேட் இருந்தா, அவளும் உன்ன மாதிரியே தான் பேசிட்டு இருப்பா. அவளுக்கும் உன்னோட நேம் தான். நிஜமாவா? இது கோஇன்சிடென்ஸ் தான். அவ உன்னை விட குண்டா இருப்பா. அவ பேரு சாங். ஆனா பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அவளுக்கு அந்த பேரு சுத்தமா பிடிக்காது. நான் அவளை எப்படி கூப்பிடுவேன்னா பிக் ஃபேட். நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல. ஆனா அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவ என் மேல ரொம்ப கோவப்பட்டா. அதுக்கப்புறம் ஏன்னு தெரியல, அவ ஸ்கூலை விட்டே போயிட்டா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவ அக்லியா இருக்கான்னு எல்லாரும் சொன்னதுனால கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பா. அவ அக்லியெல்லாம் இருக்க மாட்டா. அவ ரொம்ப அழகா இருப்பா, கொஞ்சம் வெயிட்டா இருப்பா. நீ எதையும் சொல்ல தேவையில்லை, இப்பவும் அதிகமா தான் பேசிட்டு இருக்க.心甘情愿。